வணக்கம். கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கீரை கடைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்குவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குமட்டை ரக்கரையும் பண்ணைக்கீரையும் எடுத்துருக்கேங்க. இதுக்கு குமட்டை, பண்ணை, தொய்யல் இந்த மாதிரி கீரைகள் கிடையிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பாருங்கள், வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குது, ஒரு தக்காளி பழம், தேங்காய் எண்ணெய், உப்பு, இவ்வளோ தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பாத்திரத்துலேயோ சட்டிலேயோ ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு வச்சு நல்லா உலை காஞ்சிச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் பச்சை மிளகாய் தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இல்லை வரமிளகாய் உள்ளே போடுறேன். ஒரு 2 கொதி வரட்டும். தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாங்க, முழுசாக போட்டுக்குங்க. உலை நல்லா கொதிக்குது. இப்போ கீரை நல்லா அலசி உள்ளே போடுங்க. இது சிறுகீரை, பண்ணைக்கீரை, குமட்டிக்கீரை, தொய்யக்கீரை, இந்த 3-4 கீரையிலையும் செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வேறு கீரை கடைசலுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சீரகம் சேர்த்துக்கலாம். அது ஒரு சிலருக்கு அந்த மனம் பிடிக்காதுன்னா அதை விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதித்து வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தமாக வடிச்சாச்சுங்க. பாருங்கள், இதுக்குள்ளே வடிச்சிருக்கிற கீரைக்குள்ளே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது உள்ள பச்சை வெங்காயம் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடணுங்க. நல்லா பெரட்டி விட்டு குலுக்கி விட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா நெகன்னு கெடைஞ்சு தேங்காய் எண்ணெய் விட்டு கலக்கி வச்சுக்கோங்க. கீரை கடைசல் ரெடி ஆகிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே இந்த மாதிரி நல்லா நெகுன்னு மத்து போட்டு நல்லா கெடைஞ்சிக்கோங்க. கெடைஞ்சிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி இல்லைன்னா லேசாக பச்சை தண்ணி கூட விட்டுக்கலாங்க. விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நெகுன்னு கடைஞ்சிக்குங்க. இப்போ இதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு கலக்கி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். களிக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே இது நல்ல சுவையானதாக இருக்குங்க. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.